இன்றைக்கு நம்மை பாதித்திருக்க புதுசாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கக்கேடு ஒருபால் உறவு, சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப். முதல்ல அது பல நோய்களை உருவாக்குதுங்க, பல வெனீரியல் டிசீசஸ் என்று சொல்லுவோமே, பால்வினை நோய்கள். அதை நான் இங்கே பட்டியல் போட்டால் நேரமாகும். பல பால்வினை நோய்களுக்கு காரணமே இந்த ஒருபால் உறவுதான். அவர்களை பார்த்து நாம் கேட்கிறோம், இந்த ஒருபால் உறவு இல்லை ஆர்வமாக இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து கேட்கிறோம், எதற்கு இறைவன் 2 இனங்களை படைத்தான்? ஆண் பெண் என்ற 2 இனங்கள் எதற்கு? டோட்டலி டிஃபரண்ட், அனடாமிக்கலி, பிசியோலாஜிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி. உடல் ரீதியாக, உடல் அமைப்பு ரீதியாக, உடல் இயக்க ரீதியாக, உளவியல் ரீதியாக 2 இனங்கள். ஆக இவளுக்கு அவள் துணையாக இருக்க வேண்டும், அவனுக்கு இவள் துணையாக இருக்க வேண்டும். காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர், சப்ளிமெண்டரி டு ஈச் அதர். ஒரே செக்ஸோட வாழால் இறைவன் ஒரே இனத்தை படைச்சிட்டு போயிருக்கலாம். ஆம்பளையா படைச்சிட்டு போயிருக்கலாம், பொம்பளையா படைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா மடையர்களை இந்த உண்மை கூடவா உங்களுக்கு தெரியாது? இனப்பெருக்கம் எப்படி ஏற்படும்? இனவிருத்தி எப்படி ஏற்படும்? 2 பேரும் ஆணும் ஆணும் மணந்து கொண்டால், பெண்ணும் பெண்ணும் மணந்து கொண்டால் இனவிருத்தி எப்படி ஏற்படும்? யோசித்து பார்க்க வேண்டாமா இந்த மடையர்கள்? அதுக்கு அவங்க சொல்கிறார்கள், நாங்க பெற்றுக்கிறாட்டா என்ன, நாங்க தத்து எடுத்துக்குவோம். இவங்க குழந்தை பெற்றுக்க மாட்டாங்களா? இவனுக்கு எவனோ ஒருத்த குழந்தை பெற்று கொடுக்கணுமா இவனுக்கு? ஆகவே இவர்கள் செய்கின்ற இந்த கேவலமான காரியம், இதை எல்லா பத்திரிகைகளும் வரிந்து கட்டி கொண்டு ஆதரிக்கின்றன. அதான் கொடுமை. எனக்கு தெரிந்து எந்த பெரிய பத்திரிகையும் எதிர்த்து எழுதியதாக தெரியவில்லை. அரசாங்கத்திலும் சட்ட திருத்தம் வந்தாகிவிட்டது. IPC 377, அதுதான் இந்த ஒருபால் உறவை தடுக்கின்ற அந்த பிரிவு. அது திருத்தப்பட்டு என்ன சொல்லப்பட்டு விட்டது என்றால், ஒருபால் உறவு வைத்துக் கொள்ளலாம். சர்ச்சை எங்க நடந்துட்டு இருக்குன்னா, ஒருபால் திருமணம் செய்து கொள்ளலாமா கூடாதா? அதாவது இப்ப சர்ச்சை. ஒருபால் உறவு வைத்துக் கொள்ளலாம், அதை திருமணமாக அங்கீகரிக்க முடியுமா கூடாதா என்பதில் தான் இப்போது சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுவும் ஒரு கேடான ஒரு பழக்கம்.